ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவர் கிச்சன். நான் உங்கள் கீதா கோபிநாத். இன்றைக்கி வந்து நம்மளோட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2 வெங்காயம் 2 தக்காளியை வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நான் வந்துட்டு ஒரு காப்படி போடுறேன்னா அதுக்கு வந்து 2 தக்காளி 2 வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு, அதே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பிராண்டட் ரைஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மசாலா, இது வந்துட்டு நான் டேரெக்டாக எண்ணெயிலே போடுற மசாலா. நான் எதுவும் பவுட்ரு எதுவும் பண்ணல. இதுக்கு வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பெட்டல் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்க்ரீடியன்ஸ் எப்போவுமே கம்மியாக தாங்க போடுவேன். ஏன்னா பசங்க அவ்வளோக்கு விரும்ப மாட்டாங்க, அதனால் நான் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வந்துட்டு முன்னாடியே வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். தயிர், உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ரைஸை வந்துட்டு அளவு எடுத்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தாங்க, இதில் ஒரு காப்படி அளவுக்கு தான் வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா போதும். நான் அவ்வளோதான் ஊற வைப்பேன். நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேஸ்ட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் இதில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து நெய் விட்டுக்குவேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் போட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம புதினா போட்டு நல்லா அரைச்சி செய்கிறனால, பேஸ்ட்டாக விடுறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த மசாலா கூட இந்த சிக்கனை போடும் போதே அந்த புதினாவோட வாசம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் வந்து 2 பங்கு அளவுக்கு வந்து தண்ணி எடுக்கணும். நான் பாஸ்மதினாலும் நார்மல் ரைஸ்னாலும் வந்துட்டு நான் அது நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தாங்க நான் 2 பங்கு தண்ணி விடுவேன். நீங்கள் எப்படி விடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ரைஸாக இருந்தால் பசங்க சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டில் சின்ன பசங்களாக இருக்கிறனால ரைஸ் வந்து நல்லா மலர்ந்துருந்தால் தான் வந்து அவங்களுக்கு சாப்பிடும், செரிமானமும் ஆகும். அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வைப்பேன். சாதமும் நல்லா உதிரியாக வரும். அவனுங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னாவே ஒரு நம்ம விடுறதுக்கு 1.5 பங்கு தான் வந்து விடுவாங்க. நான் 2 பங்கு அளவுக்கு நான் விட்டுக்கிறேன்.
இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸு குக்கர் மூடி போடாமல் அப்படியே வந்து வேகட்டும். இப்போ அரிசி நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக மேலே வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பாடு ஃபுல்லாக ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு குக்கர் விசில்லாம் வந்த பிறகு கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் எப்போதுமே வந்து நெய் விடுவேன். ஸோ நெய் விட்டுட்டு அரிசி இந்த மாதிரி நல்லா மேலே வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா நீட்டமாக வந்திருக்கு. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்துட்டு எங்கள் பசங்களுக்கு சாப்பிட நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பசங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி அரிசி பதத்தில் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா குக்காக இருந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து அதாவது புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அரிசி வகைகளை அறிந்திடுவோம். தேங்க்யூ.